குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது ஆகம சிறப்பு என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஆகம சிறப்பு. ஆகமத்தினது பெருமையை உணர்த்துவது. ஆகமங்களை அருளியவன். 57வது பாடல். அஞ்சனமேனி அறிவை ஓர் பாகத்தன் அஞ்சொடு 23 உல ஆகமம் அஞ்சலி கூப்பி அறுபத்தருவரும் அஞ்சாம் முகத்தில் அரும்பொருள் கேட்டதே. கருமையான நிறம் பொருந்திய உமை அம்மையை ஒரு பாகத்தில் உடைய சிவபெருமான் அருளிய ஆகமங்கள் 28 உள்ளன. குறையாத திருவடி உணர்வு கைவரப் பெற்ற மேலவரான விஞ்ஞகர் என்னும் நல்லார் 28 அந்த ஆகமங்களை கேட்டு அறிந்தனர். அந்த 28 ஆகமங்களையும் சிவபெருமான் தனக்குரிய ஒப்பில்லாத திருமுகங்கள் 5 உச்சி திருமுகத்தால் உரைத்து அருளினான். அவற்றுள் கூறப்படுவதே அரும்பொருள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 58. ஆகமத்தின் வழி. அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணில் 20 கோடி 100,000 விண்ணவர் ஈசன் விழுப்பம் உரைத்தனர் எண்ணி நின்று அப்பொருள் ஏத்துவன் நானே. இறைவன் ஆன்மாக்களின் மீது கொண்ட கருணையால் உரைத்தருளிய ஆகமங்கள் எண்ண இயலாத 28 கோடியே 100,000. இவற்றின் வழி தேவர்கள் இறைவனின் பெருமையை கூறினர். யானும் அவ்வழியை பின்பற்ற அப்பொருளை வணங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 59. சிவபெருமான் வெளிப்படுத்தியவை அறத்தை உரைப்பன. பண்டிதராவார் 18 பாடையும் கண்டவர் கூறும் கருத்தறிவார் என்க. பண்டிதர் தங்கள் 18 பாடையும் அண்ட முதலான் அறஞ்சொன்னவாறே. பண்டிதர் அப்படின்னா அறிஞர், புலவர் அப்படின்னு சொல்லலாம். பாடை அப்படின்னா மொழி, அண்ட முதலான் அப்படின்னா அண்டங்களுக்கு முதல்வனான சிவபெருமான். அறிஞர் என்பவர் 18 மொழிகளும் அறிந்தவர். அத்தகையவர் ஆகமம் கூறும் பொருளை நன்றாய் உணர்ந்தவர். அறிஞர் அறிந்த 18 மொழிகளும் அண்டங்களுக்கு முதல்வனான சிவபெருமான் வெளிப்படுத்திய அறத்தை கூறுவன ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 60. நீர்மேல் எழுத்தாகும். அண்ணல் அருளால் அருளும் திவ்யாகமம் விண்ணில் அமரர் தமக்கும் விளங்கரிது எண்ணில் 70 கோடி 100,000 எண்ணிலும் நீர்மேல் எழுத்ததுவாகுமே. அண்ணல் அப்படின்னா பெருமை, திவ்யாகமம் அப்படின்னா தெய்வ தன்மை உடைய ஆகமம், 70 கோடி 100,000 அப்படின்னா கிரந்தங்களின் கணக்கு, அதாவது ஒற்று எழுத்தை ஒழித்து உயிரும் உயிர் மெய்யுமாய் கொள்ளும் 32 எழுத்தின் கூட்டம் அப்படின்னு அர்த்தம். சிவபெருமான் அருளால் அருளப்பட்ட கடவுள் தன்மை உடைய ஆகமங்கள் விண்ணுலகத்தவர்களான தேவர்களுக்கும் அனுபவத்துக்கு வராதவை. அவற்றை கணக்கிட்டால் 70 கோடியே 100,000 அங்கனம் கணக்கிட்டு அவற்றை அறிந்தாலும் அனுபவம் இல்லையானால் நீரின் மீது எழுதப்பட்ட எழுத்தை போல் பயன்படாமல் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 61. அறிவாய் விளங்குபவன். பரனாய் பராபரம் காட்டி உலகில் தரனாய் சிவத்தன்மம் தானே சொல் காலத்து அரணாய் அமரர்கள் அர்ச்சிக்கும் நந்தி உரன் ஆகி ஆகமம் ஓங்கி நின்றானே. பரனாய் அப்படின்னா மேலவனாய், பராபரம் அப்படின்னா பரஞானம், அபரஞானம் என்பன. சிவத்தன்மம் அப்படின்னா சிவ புண்ணியம், தரன் அப்படின்னா பரிபாலிப்பவன், உரன் அப்படின்னா திண்மை, மிக மேன்மையானவனாய் பரஞானம் அபரஞானம் என்ற இரண்டையும் அறிவித்து உலகத்தை தாங்குபவனாய் சிவ புண்ணியத்தை தான் அருள் செய்யும் போது அரணாய் தேவர் வணங்கி வழிபடும் சிவபெருமான் ஆகமத்திலே அறிவாய் விளங்குகின்றான் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 62. பரசிவத்திடமிருந்து பெற்றவை. சிவமாம் பரத்தினில் சக்தி சதாசிவம் உவமா மகேசர் உருத்திர தேவர் தவமால் பிரம்மீசர் தம்மில் தாம் பெற்ற நவ ஆகமம் எங்கள் நந்தி பெற்றானே. பரசிவத்திடமிருந்து ஆகமங்களை குருநாதனான நந்தி பெற்றான். பரம் அப்படின்னா மேலான பொருள், உவமா மகேசர் அப்படின்னா உள்ளத்துக்கு உவந்த மகேசர், தவமால் அப்படின்னா
தவத்தை செய்யும் திருமால் சிவமான பரம்பொருளிடமிருந்து சக்தியும் சதாசிவமும் உள்ளத்துக்கு உகந்த மகேசர் உருத்திரர் தவம் செய்த திருமால் நான்முகன் ஆகியவர் அவரவர் அறிவில் விளங்கிய 9 ஆகமங்களும் எம் குருநாதனாகிய நந்தியம் பெருமான் வழியாய் பெற்றவை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 63. 9 ஆகமங்களின் பெயர்கள். பெற்ற நல்லாகமம் காரணம் காமிகம் உற்றனல் வீர முயற் சிந்திய வாதுளம் மற்ற வியாமலமாகுங்காலோத்தரம் துற்றனர் சுப்பிரன் சொல்லு மகுடமே. ஆகமங்கள் 28 முக்கியமானவை 9. அந்த 9 சாரமே திருமந்திரம். மேற் சொல்லப்பட்டவை நந்தியம் பெருமான் உரைத்தவை. அதாவது குரு பரம்பரையில் பெற்ற ஆகமங்கள் 9 காரணம் காமிகம், வீரம் சிந்தியம், வாதுளம், யாமலம், காலோத்தரம், சுப்பிரம், மகுடம் என்பன அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 64. பயனற்றவை. அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணிலி கோடி தொகுத்திடும் ஆயினும் அண்ணல் அறைந்த அறிவு அறியாவிடின் எண்ணிலி கோடியும் நீர்மேல் எழுத்தே. அண்ணல் அப்படின்னா பெருமையுடைய சிவபெருமான். ஆகம பொருளை இறைஞானம் கொண்டு உணர்தல் வேண்டும். சிவபெருமான் அருளால் வெளிப்பட்ட சிவாகமங்கள் எண்ணற்றவையாய் சொல்லப்பட்டு இருப்பினும் இறைவன் சொன்ன உண்மை பொருளை உணராவிடில் அவையெல்லாம் நீரின் மீது எழுதப்பட்ட எழுத்து விரைவாக அழிவது போல் பயனற்றவை ஆகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 65. ஊழி காலத்தில் அருளினான் மாரியும் கோடையும் வார்பனி தூங்க நின்று ஏரியும் நின்று அங்கு இழைக்கின்ற காலத்து ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையார்க்க கருணை செய்தானே. சிவபெருமான் ஆகம பொருளை ஊழி காலத்தில் பராசக்திக்கு அருள் செய்தான். அதை வடமொழி தமிழ்மொழி என்னும் இரண்டிலும் அருள் செய்தான். மழைக்காலம் கோடைக்காலம் ஆகியவை லயப்பட்டு நின்று எரியும் வறட்சி அடைந்த ஊழி காலத்து வடமொழியையும் தமிழ் மொழியையும் ஒரே காலத்தில் உபதேசித்து படைப்பு தொடங்குவதற்கு முன்பு சிவபெருமான் பராசக்திக்கு அருளினான் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 66. சிவனை ஆகம அறிவால் அறிய இயலாது அவிழ்க்கின்றவாறும் அது கட்டுமாறும் சிமிட்டலை பட்டு உயிர் போகின்றவாறும் தமிழ் சொல் வடசொல் எனும் இவ்விரண்டும் உணர்த்தும் அவனை உணரலும் ஆமே. அவிழ்க்கின்றவாறு அப்படின்னா உயிர்களை பந்தத்திலிருந்து விடுக்கும் விதம். அது கட்டுமாறு அப்படின்னா பந்தத்தில் விழ செய்தல். சிமிட்டலை படுதல் அப்படின்னா கண் இமைப்பு ஒழிதல். ஆமே அப்படின்னா ஆகுமோ ஆகாது அப்படின்னு அர்த்தம். உயிர்களை பந்தத்திலிருந்தும் நீக்கும் முறைமையையும் பந்தத்தில் விழும் முறையையும் கண் இமைத்தல் ஒழித்து உயிர் போகின்ற முறையையும் தமிழ்மொழி சொல் வடமொழி சொல் என்னும் இரண்டாலும் உணர்த்தும் சிவனை உணர்தற்கு முடியுமோ முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் குரு பாரம்பரியம் என்ற தலைப்பின் கீழ் வரும் 6 பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.